வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கோட அடுத்து சீக்ரெட் டாஸ்க் யாருக்கு போகுது அப்படிங்கிறதான், யார் திருடன் அப்படிங்கிறத ரம்யா பாண்டியன் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே யோசிச்சது தான். ரம்யா பாண்டியன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் பாலாஜி தான் வந்து அந்த ரோல் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். அதான் நம்ம ஃபஸ்ட் ப்ரோமோவில் சொல்லியிருந்தோம். ரோல் ஏன்னா அவருக்கு அது பிடிச்சதுங்கிறனால அந்த டாஸ்க் அவருக்கு வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சீக்ரெட் டாஸ்க்குங்கிறப்ப யார் மேலே சந்தேகம் வராதோ அவங்களுக்கு தானே கொடுக்கணும். ஸோ பிக் பாஸ் யோசிச்சுட்டு இந்த சோம்சேகர் ரம்யா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுமேப்பா. ஓகே, சோம்சேகர் ரம்யா நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரைட்டா, உங்களுக்கு வந்து மகளா வந்து கேபி நடிப்பாங்க, மகளா நடிக்கிறாங்க ரைட்டா, நீங்கள் 3 பேரும் தான் இந்த சொத்து பத்திரத்தை சுடுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துட்டாங்க. இதில் சோம்சேகர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் போலயே. அவர் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, நாங்கள் 3 பேர் வந்து பார்த்துக்குறோம், ஆளுக்கு வந்து அது தொலைஞ்சு போகாமல் பார்த்துக்குறோன்ட்டு. ஏன்பா ஆட்டுக்கு எதை ஓனாயை தூக்கி நீங்கள் காவல் போட்டதும்பாங்க இல்லையா, அதே மாதிரி திருடனை தூக்கி பத்திரத்துக்கு காவல் போடுறாங்க அர்ச்சனா. இது எப்படி பத்திரம் தொலையுதா இல்லை வந்து தொலையாமல் வந்து காப்பாற்றப்படுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் சோம்சேகர் ரம்யா பாண்டியன் கேபி 3 பேரும் அப்படியே சீக்ரெட் டாஸ்க்கை சும்மா பக்காவாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பத்திரத்தை எப்படியும் இன்றைக்கே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் அதை அவங்க கண்டுபிடிச்சி யார் மேலே சந்தேகப்பட்டு எப்படி விசாரணை போகுது அப்படிங்கிற பார்ப்போம். டாஸ்க்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இடையில பாலாஜி வந்து தான் மேலே சந்தேகம் வர்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஏதாவது பண்ணிகிட்ருப்பார். கிட்டத்தட்ட லாஸ்ட்லியா போன இடம் வந்து பண்ணாங்க இல்லைங்களா, அதே பட்டனில் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் ஃபஸ்ட் ப்ரோமோவில் காட்டினாங்க. ஸோ நம்மளும் வந்து அப்படி தான் நினச்சேன். நானும் வந்து ஃபஸ்ட் ப்ரோமோ பார்க்குறப்ப பாலாஜி தான் அந்த ரோல் எடுத்திருப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் நல்ல சுவாரஸ்யமாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.